குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனே நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமகளை மார்பை தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கழிய அருள்பாலிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றானது. மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம் தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். नमस्य भागुं सुरे
सवितानो रासतां दीर्घमायुः नमो नमो पुरुषायमानोन्नान् केतुसदां नित्यग्रे देवेभ्यो विद्याध्यायं चन्द्रमास्ते दीर्घमायुः विद्या वदन्ति विद्योत्तरं दिव्याभ्यानिकाभ्यानि जयित्वा यस्यातप्रोर्वसी जनत दीर्घमायुः देवेव सर्वतो वक्तामानसवर्गे मत्तानसदोमसत्ताय आत्मी सविता बृहस्पति सदा विद्यां पुनन्तः अष्टो देवावसवः सौम्यासकाशतत्रो देवी हजराद्रविट्टा रोमस्य हिरण्यचन्द्रिका बालपास्येति हिरण्यवर्णा सोमं सुलोक्यापगायमानो मन्त्रक्षरदेवजातं भूतां स्वस्ति नव काममप्राः निषन्त्वा विदन्त्वा पुनरागा पुनर्नवा सर्वं तेजक्षुः सर्वमायुच्छते अर्यमणप्रगस्पतिन्द्रस्तानाय चोदया सरस्वतीं सवितारं च वाचिनं सोमपुराजानं वर्णपत्र्यं पारभावके सूर्यं ब्रह्माणं च बृहस्पतिं सोमनसपतिर्पित्राय कोशं विरमानेषु प्रजामुक्तिं बोधिभस्मासु दग्धं दीर्घायुध्वाया प्रतिरधन्न आयुः वसानामृतभ्यायन् भवन्ति सत्या सविता विदद्रोणे यागुं कुर्यासिने भालेया राघाया सरस्वती स्वाकृता किरीटा मन्यमानो मध्यं मध्यं योगवीमे त्वकं सुकृते जातवेदो उलोकमग्निप्रणवस्यो प्रजा संपूर्णमस्तु नक्षत्रं तत्पत्पुर्येदो मोक्षं यदा वै सूर्य उदेति नक्षत्रं सूर्यो गच्छेत् यदा वै पूर्वे कालिजाः देवदेवस्य भगवतो नारायणस्य प्रणोतस्य आसवत्ता जगद्देशमद्वितिमलय विदाय कालकत्रबोधमण्डली गौत्रदैलोक्यनायकस्य गणोति लक्षात्रिनिवासिनः श्रीभूगर्भे मंगलमेन प्रसन्नमे गणेशस्य महाप्रणवतत्परारोहण कल्याणमहास्य पूर्तिकर्मणे नितुमिरान्तैकस्य कल्पकर्म विद्यां गोब्रप्रागारा समत्रिभ्यो पुण्यागं भवन्तो ब्रुवन्तो ओम पुण्यागं ओम पुण्यागं ओम पुण्यागं सुस्तेन्द्रो रुद्रस्रवाः पूषा विश्ववेदाः विस्मय स्वान्तरिक्षे तस्वप्रज्ञा सम्प्रब्रह्मवच्च समसे ब्रह्मवच्चसायत्वा पवित्रेण विदर्शनेः देवजनाः विश्वाय पवित्रेण पुनाकिमान् अन्ये कृत्वा कृतो गृणात् अन्ये वितरन्तराम् वाप्याः देव सवितः ब्रह्मपुरीमहे குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனை நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் திருமகளை மார்பில் தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கனிய அருள்வாளிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றானது.
மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம்தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி, ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனே நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமகளை மார்பை தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கழிய அருள்பாலிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றானது. மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம் தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்று தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனே நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் திருமகளை மார்பை தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கடிய அருள்பாலிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றானர். மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம் தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
स्वाहासवस्य प्रवेदयते आयिति तद्ब्रह्मा स आत्मा अन्तारण्या देवताः भूरिदिवा अयं लोकः भुवरित्यन्तरिक्षं सुवरित्यसौ लोकः महलित्यादित्यः आदित्येन वाव सर्वे लोकामपीयन्ते भूरि भुवादिः भुवरिति वायुः सुवरित्यादित्यः इति चन्द्रमाः चन्द्रमसाव सर्वाणि ज्योतिरुपीयन्ते भूरिदिवादितः भुवरिति सामानि सुवरिर्योगुंसि आप्नोति मनसस्पतिं वाक्पतिश्चक्षुष्पतिः श्रोत्रपतिर्विज्ञानपतिः एतत्ततो भवति आकाशशरीरं ब्रह्मा सत्यात्मप्राणायामं मन आनन्दं शान्तिसमुद्रमृतम् इति प्राचीनयोगाश्व पृथिव्यन्तरिक्षं दिशोऽन्तरदिशाः अग्निर्वायुरादित्यचन्द्रमा नक्षत्राणि आपवोषधयो वनस्पतय आकाश आत्मा इत्यभिभूतम् अथाध्यात्मं प्राणो ज्ञानोपानवुदानः समानः चक्षुश्रोत्यं मनोवाक्त्वके शर्मपातुं एतदभिचारिशिरवोचते वाङ्गं शर्मं वाङ्गेनैकवाङ्गस्य ओमित्यग्निहोत्रमनुजानाति ओमिति ब्राह्मण प्रवक्षन्नाः ब्रह्मोपाप्नवानीति ब्रह्मैवोपाप्नोति कृतं च स्वाध्याय प्रवचने च सत्यं च स्वाध्याय प्रवचने च नमश्च स्वाध्याय प्रवचने च नमश्च स्वाध्याय प्रवचने च स्वाध्याय प्रवचने च अग्नयं च स्वाध्याय प्रवचने च अग्निहोत्रं च स्वाध्याय प्रवचने च अग्नयं च स्वाध्याय प्रवचने च मातुलं च स्वाध्याय प्रवचने च प्रजां च स्वाध्याय प्रवचने च प्रजेरिवा ओम त्वमिन्द्रो वाजिनी वस्त्रवटमस्मि द्रविणं सवच्छसं குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனை நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசர் பெருமாள் திருமகளை மார்பில் தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கழிய அருள்பாலிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றானது. மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம்தான்.
இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா. புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்வார்கள். புதன் கிரகம் கன்னி ராசியில் நுழைந்து உச்சநிலை அடைவது இப்போதுதான். அதனால்தான் புரட்டாசி மாதம் விரதம் இருப்பது கலைகளிலும் தேர்வுகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி புரட்டாசி மாத திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு புண்ணிய தலம்தான் குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில்.
முன்னொரு காலத்தில் திருப்பைஞ்சீலி என்ற வனத்தில் இருந்த தால்மிய மகரிஷியும் அவரது சீடரான குணசீல மகரிஷியும் திருமலை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்துவிட்டு ஊர் திரும்பினார்கள். குணசீலர் மனதில் இருந்த ஏழுமலையான் தரிசனத்தை மறக்க முடியவில்லை. மனம் முழுக்க திருமலை வெங்கடேசனே நிறைந்திருந்தார். காவிரி நீராடி கடுந்தவம் புரிந்தார் குணசீலர். காலங்கள் உருண்டோடின. இடைவிடாத கடுந்தவத்திற்கு பிறகு காவிரி கரையில் இருந்த குணசீல மகரிஷியின் ஆசிரமத்தில் பிரகாசமான ஒளியுடன் வேங்கடவாசன் திருக்காட்சி கொடுத்தார். பெருமாளை வணங்கிய குணசீலர் மத்திய திருப்பதி என்னும் பெயரில் பிரசன்ன வெங்கடேசராக பெருமாள் இங்கு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று கலியுக வரதனாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருமகளை மார்பை தாங்கி அர்ச்சாவதார திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்கள் மனம் கடிய அருள்பாலிக்கிறார். குணசீல மகரிஷிக்காக பெருமாள் எழுந்தருளிய தலம் குணசீலம் என்றாலும் மனநலம் காக்கும் குணநல மூர்த்தியாக பெருமாள் இங்கே வீற்றிருக்கிறார். மனநலம் குன்றியவர்களுக்கு இன்றும் நலம் தரும் புனித தலமாக விளங்குவது குணசீலம்தான். இங்கு பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த விழா தொடங்குகிறது. அதன்படி பிரம்மோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி கருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது. தொடர்ந்து உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் திருமஞ்சனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாலை தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைந்தது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் கோஷத்துடன் திருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.